வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள். இந்த காணொளியில் 2026 ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிற குரு, சனி, ராகு, கேது கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சியை ஒட்டியும் மாத கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மாத கிரகங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டும் நாள் கிரகமான சந்திரனின் கோச்சார நிலையை கருத்தில் கொண்டு இந்த கிரகங்கள் தாங்கள் இணைவு, பார்வை, ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை, சமம், நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் பொறுத்து கிரகங்கள் தருகிற கோச்சார பலன்களை எல்லாம் கருத்தில் கொண்டும் அவரவர் வயது, திசா, புத்தி, அந்தர காலத்திற்கேற்ப எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டு பலன்களில், அதாவது 2026 உங்களுடைய ராசிக்கு எந்த வீடுகளில் பார்வை செலுத்துவதால் விசேஷ பார்வைகள், இணைவு, பார்வை, சேர்க்கை, ஆட்சி, உச்சம், பலம், சமம், நட்பு, நட்சத்திர சாரம் இவைகளின் பொறுத்து ஆண்டு பலன்கள் அமைகிறது. அதன் அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 4ஆம் வீட்டிற்கான அதிபதியாகி உங்கள் ராசிநாதனும் ஆகி சுகஸ்தானாதிபதி, தாயார், சுகம், வண்டி, வாகனம், அந்தஸ்து, கௌரவங்கள், வாகன வசதிகள், வீடு போன்ற யோகங்களை, கற்ற கல்வியின் பயன் ஆகியவையெல்லாம் தரக்கூடிய குரு உங்களுக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து ஆண்டின் முற்பகுதியில் ஜூன் மாதம் வரையிலும், பிறகு ஜூனுக்கு பிறகு கடகத்தில் உச்ச வீட்டில் இருந்தும், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதத்தில் பெயர்ச்சியாகி மீண்டும் கடகத்திற்கு திரும்புவார். அதன் அடிப்படையில் குருவின் சிறப்பு பார்வையான 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை எங்கு விழுகிறதோ அதை பொறுத்து அந்த வீட்டின் இலாக்காக்களை மேலும் கூட்டி சுப விஷயங்களுக்கு குரு மிக உயரிய கிரகமாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் மிகுந்த சுபரான குரு உங்கள் வீட்டை பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு எந்தெந்த பாவத்தில் பார்வை செலுத்துகிறதோ அங்கிருக்கும் கிரகங்களின் வலிமை, நட்பு, சுபம், ஆட்சி, உச்சம் ஆகியவற்றையெல்லாம் கலந்து பலன்களை தரவிருக்கிறார். அதன் அடிப்படையில் 1 மற்றும் 4ஆம் இலாக்காக்களை கொண்ட குரு பகவான் 7வது வீட்டில் இருந்து, மிதுன வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பதால், அதாவது உங்களுடைய 11ஆம் வீடான துலாம் வீட்டை பார்ப்பதால், துலாம் வீடு சுக்கிரன் ஆட்சிக்கு உட்பட்ட வீடு. இதனால் லாபங்கள், வியாபார லாபப்பெருக்கம், பண முதலீடுகளின் தாக்கம், வியாபார உத்தி, புதிய வகையில் விரும்பும் வண்ணம், ஆடை அணிகலன் சேர்க்கை, வாகன வசதிகள், ஆடம்பர நாட்டம், கேளிக்கை, விருந்து என இந்த ஆண்டு முழுவதும் பங்கேற்று மகிழ்வீர்கள். மேலும் குரு நேரடி 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையே பார்ப்பதால் உங்களுக்கு உடல் தேஜஸ், கவர்ச்சி, அலங்காரப்படுத்தி கொள்ளுதல், சற்று பூசின மாதிரி உடல்வாகு அமையும், தேஜஸ் கூடும், முகப்பொலிவு தோன்றும். மேலும் அலங்கார ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, அலங்காரத்தில் தனி நாட்டம் இவையெல்லாம் ஏற்படும். மேலும் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் ராகுவை இணைந்து பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்கள் மற்றும் தொழிலாளர்கள், உதவியாளர்கள், அலுவல் பணியாளர்கள், கைத்தொழில், சமையல் வேலையில் தனி ஈடுபாடு, இப்படியாக வீடு பராமரிப்பு, வாகன பராமரிப்பு, ஆயுள் காப்பீடு திட்டங்களில் முதலீடுகள் எனவும் பரம்பரை சொத்துக்கள், பரம்பரை நகை பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வண்ணமும் இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது, ராகு மூதாதையர்கள் சமாச்சாரமாகிறது. மேலும் ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்கள், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கனரக இயந்திரங்கள், தகவல் தொடர்புகள், வெளிநாடு, உள்நாடு, வெளிமாநிலம் வாழ் உறவு நண்பர்கள் வழியாக கிடைக்கக்கூடிய உதவிகள், தகவல்கள் என 3வது
வீட்டின் இலாக்காக்களை எல்லாம் ராகு பார்த்து கொள்கிறார். அதை மேம்படுத்தி குருவின் பார்வையால் சீர்தூக்கி உங்களுக்கு பலன்களை தரவிருக்கிறார். எனவே நான் கூறியது போல் ஆடை அணிகல சேர்க்கை, உதவிகள், தொழிலாளர்கள் உதவி, மருத்துவ சேவை வழியாக உதவிகள் என மூத்தோர்கள் ஆசி என கிட்டி மகிழ்வீர்கள். மேலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக வீட்டில் குரு உச்சமடைகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். எனவே மறைமுக லாபங்கள், குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் முதலீடுகள் பெருகும். அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடமான விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து பார்வை செலுத்துவதால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். நல்ல ஓய்வு எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மேலும் மருத்துவ ஆலோசனைகளின்படி நல்லபடியாக உடலை பராமரிப்பீர்கள். அதனால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு உறுதியாகும். மேலும் கடகத்திலிருந்து 2ஆம் வீடான மகரத்தை, குடும்பத்தை பார்ப்பதால் குடும்ப அபிவிருத்தி, குலதெய்வம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே சுமூகமான நட்பு, இணக்கமான தன்மை, கணவன் மனைவி இடையே அந்யோன்ய ஒற்றுமை, பேச்சில் மரியாதை, உங்களுடைய பேச்சுக்களுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் குழந்தைகள் வழியிலும் நல்ல கௌரவங்கள், பேச்சில் மரியாதை கிட்டி பேச்சில் உண்மைத்தன்மை உணர்ந்து பிறரும் உங்களை பாராட்டி மெச்சக்கூடும். அதேபோல் கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக 4ஆம் வீடான உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மோட்ச வீடான மீனத்தை பார்ப்பதாலும் அங்கு ஏற்கனவே ஆண்டு முழுவதும் சனி கிரகம் சஞ்சாரிக்கிறார். எனவே கடக குரு மீனத்தில் இருக்கும் சனியை தொடர்பு கொள்வதால் உங்களுடைய வீடு அலங்காரம், வீடு பராமரிப்பு, புதிய வீடு மாற்றங்கள் இவையெல்லாம் சித்திக்கும். புதிய வாகன சேர்க்கை உருவாகும். தாயார் வழி அனுகூலங்கள், கற்ற கல்வியின் பயன் மற்றும் ஆரோக்கிய மேம்பாடு, மருத்துவ ஆலோசனை பேரில் இதெல்லாம் நீங்கள் பராமரிக்கக்கூடும். எனவே இந்த ஆண்டு வீடு, குழந்தைகள், வீடு பராமரிப்பு, வாகன வசதிகள், தாயார் வழி அனுகூலங்கள், கற்ற கல்வியின் பயன் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சேர பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்றால் மிகையாகாது. நவம்பர் மாதத்தில் குரு கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே ஆண்டு முழுவதும் இருக்கும் கேது கிரகத்துடன் இணைந்து அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதால், குரு கேது இணைந்து ராசியை பார்க்கும் பொழுது பக்தி நாட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பக்தியில் திளைத்து யோகா, தியானம், உபவாசம், விரதம், பக்தி பாடல்கள் என பக்தியின் மேல் அலாதி பிரியம் ஏற்பட்டு பக்தி வழி நடப்பீர்கள். குரு கேது இணைவு ஆன்மீகத்தில் அதீத நாட்டத்தை ஏற்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும். மேலும் அது உங்கள் ராசியையே பார்ப்பதால் சுயம் உணர்தல், கற்றுத்தெளிதல், கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றையெல்லாம் ஒரு ஆசிரியர் போல் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதால் ஆன்மீக விஷயங்களை அதிகம் தெரிந்து கொண்டு பிறருக்கும் எடுத்து கூறி அளவலாவுவீர்கள். இப்படியாக சிம்மத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் வீடான கும்பத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஏற்கனவே ராகு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு ராகுவை பார்ப்பதால் இளையவர்கள் உதவி, அலுவல் பணியாளர்கள் உதவி, தொழிலாளர் உதவி, உற்பத்தி பெருகும். கைத்தொழில் வல்லுநர்களுக்கு நல்ல சகாயங்கள் கிட்டும். மேலும் புதியன கற்றுக்கொள்வீர்கள். ராகு உங்களுக்கு வேற்று மத, ஜாதி, இன மக்களிடையே நெருக்கத்தை உண்டு பண்ணும். அவர்கள் வழியாகவும் உதவிகள் கிட்டும். மருத்துவ ஆலோசனை அதிகம் பெறக்கூடும். மருத்துவர்கள் ராகுவின் இலாக்காவான கம்ப்யூட்டர், தகவல் தொழில்நுட்பம், சினிமா, அரசியல் போன்றவற்றிலெல்லாம் அதீத ஈடுபாடுகள், அதிகமாக பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டு இருக்கும். மேலும் சனி கிரகம் ஆண்டு முழுவதும் மீனத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான தாயார், சுக சௌகரியம், கற்ற கல்வி, வித்தை, வாகன வசதிகள், அடுக்குமாடி கட்டடங்கள், மோட்சஸ்தானத்திற்கான தேடுதல்கள் இவற்றையெல்லாம் தரவிருக்கிற மீனத்தில் இருந்து ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மீனத்தில் விழும் பொழுது சனியுடன் சேர்ந்து அவர் கொடுக்கவிருக்கிற பலன்கள், கற்ற கல்வியின் பலன், தாயார் வழி அனுகூலங்கள், வீட்டு வகை வசதிகள், வீடு ஆடம்பரப்படுத்திக் கொள்ளுதல்,
வீடு பராமரிப்பு, புதிய வாகன வசதிகள், வாகன பராமரிப்பு, இப்படியாக கற்ற கல்வியின் பயன் தொழில் செய்யும் இடத்தில் மேலும் கற்றுத்தெளிதல், கற்றுக் கொடுத்தல் போன்றவையெல்லாம் இனி இந்த ஆண்டு முழுவதும் சித்திக்கும். மேலும் சனிவின் பார்வையான ரிஷபத்தில் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீடான ரிஷபத்தில் விழுவதால் ஆரோக்கியம் மேம்படும். உடற்பயிற்சி, சிறிய அளவில் யோகா தியானம் செய்வதாலும், நடைப்பயிற்சி, உபவாசம், உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதாலும் உடல் ஆரோக்கியம் பேணும் வண்ணமும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அதற்கேற்ப நடப்பீர்கள். சனி கிரகம் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் லாபங்கள், தொழில் இடமாற்றம், தொழிலில் புதிய கௌரவங்கள், தகவல் தொடர்பு விரிவடையும். மருத்துவ ஆலோசனைகள் அதிகம் பெறுவீர்கள். மருத்துவ நிபுணர்களின் வழிநடத்துதல்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணும். மேலும் சனி மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் கட்டுப்பாட்டுடன் கூடிய கடமைகள் என்னவென்று அறிந்து தெரிந்து செயலாற்றி பின்பற்றி வழி நடப்பீர்கள். மேலும் ஆண்டு முழுவதும் கும்பத்தில் ராகுவும் உங்களுடைய 9வது வீடான தர்ம கர்ம ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதாலும் பூர்வ புண்ணிய விசேஷங்களின் பயன்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக 3ஆம் இடத்து ராகு அனைத்து வகை உதவிகளும் கிட்டக்கூடும். தகவல்கள் வெளிநாடு, உள்நாடு, வெளிமாநிலம், வெளியூர் என பிற இன ஜாதி மக்கள் இடமிருந்து உதவிகள், மருத்துவ உதவிகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நிபுணத்துவம், பல விஷயங்களை கற்றுத்தெளிதல், அரசியல், சினிமா போன்ற வகையும், மருத்துவ குறிப்புகள் பற்றியும், உடல் ஆரோக்கியம் பேண வேண்டிய தருணம், அதற்கான சந்தர்ப்பங்கள், இவை இந்த ஆண்டு முழுவதும் ராகு கிரகம் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதையெல்லாம் கூட நீங்கள் புதியன கற்றும் தெரிந்தும் தெளிவீர்கள். மேலும் 9ஆம் இடமான தர்மஸ்தானத்தில் மூத்தோர் ஆசி, தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும் இடமான சிம்மத்தில் கேது இருந்து, மேலும் நவம்பர் மாதத்தில் குரு இணையும் பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கேது பலனால் உங்களுக்கு தந்தை வழி அனுகூலங்கள், மூத்தோர் ஆசிகள், தெய்வ அனுகூலங்கள், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்பு, பக்தி மார்க்கத்தின் நெறியறிந்து அதன் உண்மைத்தன்மையெல்லாம் நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மிதுன 7இல் இருக்கும் பொழுது சிறு சிறு பிரயாணங்கள், விரும்பும் இடத்திற்கு பிரயாணங்கள் எல்லாம் சென்று இயற்கை சூழல் மிக்க இடங்களுக்கெல்லாம் பயணப்பட்டு உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள். ஜூனுக்கு பிறகு கடகத்தில் உச்ச வீட்டில் இருக்கும் பொழுது அங்கிருந்து அது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் ஆகையால் கடல் சார்ந்த, நீர்நிலைகள் சார்ந்த புண்ணிய கஷேத்திரங்கள், கோயில் குளங்கள் என்றெல்லாம் நீங்கள் வலம் வரக்கூடும். நிம்மதி பெறுவீர்கள். அதேபோல் சிம்மத்தில் இருக்கும் பொழுது குரு கேதுவுடன் இணைந்து பார்க்கும் பொழுது மிக தூர பிரயாணங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர், கடல் கடந்த பிரயாணங்கள், மலை பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று கோயில் குளங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். எனவே உங்களுக்கு ராசியை பார்ப்பதாலும் குரு மிதுனத்திலிருந்தும் மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாகவும் சிம்மத்திலிருந்து 5ஆம் பார்வையாகவும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி அந்யோன்யமும், வியாபார கூட்டாளிகள் வகையில் வியாபார பெருக்கம், வியாபார ஒப்பந்த அடிப்படை பிரயாணங்கள், வியாபார விரிவாக்கம் போன்றவையும், சிம்மத்திலிருந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தி, 9ஆம் இடத்திலிருந்து தனுசு முதல் வீடான உங்கள் ராசியையே உங்கள் ராசிநாதனான குரு பார்வை செலுத்தும் பொழுது உங்களுக்கு இதுநாள் வரையில் வாரிசு கிட்டாதவர்களுக்கு வாரிசு அபிவிருத்தி, குடும்பத்தில் குழந்தைகள் என இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம் மற்றும் சிம்மத்தில் இருந்து 90% பலன்களை இரட்டிப்பு பலன்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பலன்களாக நீங்கள் பெற வேண்டிய பலன்கள் அனைத்தும் முதல் 6 மாதத்திலும் பின் 6 மாதத்திலும் குரு கேதுவுடன் இணைந்தும் அதீத பலன்களை எல்லாம் தரவிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானின் சஞ்சாரம், மீனத்தில் இருக்கும் சனியின் பார்வை, ராகுவின்
அனுசரணை மற்றும் கேதுவின் அலாதி பலன்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பெற்று ஆண்டு முழுவதும் 90% மேல் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறீர்கள். நீங்கள் குரு திருச்செந்தூர் ஆண்டவரை வணங்கியும் அறுபடை வீடு முருகனை வணங்கியும் உய்யுங்கள். நன்றி, வணக்கம்.